வெல்கம் டு அஜியாஸ் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி உறவே உயிரோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அவங்க பார்ட்டி போயிருந்தாங்க. பார்ட்டி போயிட்டு சிவா யார் நிஷா கேட்கும்போது சிவாவே வேற ஒருத்தனை காட்டி இதுதான் சிவான்னு சொல்லுவாங்க. அப்படி இன்றைக்கி எபிசோட் போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் நிஷா அந்த ஆள்கிட்ட போய் பேச போவான். பேஜ் கொடுக்கும்போது நீ என்ன பண்ணுற அப்படின்னதும் நான் தான் இந்த ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னது தான் தெரியுது இவன் சிவா இல்லை அப்படின்னு. தென் இந்த சைடு சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர எல்லாரையும் ட்ரிங்க்ஸ் கொடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ரவியும் ஷாலினியும் என்ட்ரி கொடுக்குறாங்க. பார்ட்டி எவ்வளோ கிராண்டாக இருக்குது, செமையாக இருக்குது அப்படின்னு ரவி பேசிகிட்டே வரான். தென் ஷாலினி இந்த பார்ட்டியெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு வீட்டில் இருந்து புக் படிக்கிறதான் பிடிக்குன்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஃப்ரெண்ட் ஷாலினியை பார்த்துட்டு ஷாலினிக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஷாலினியை கம்பல் பண்ணுறான். உள்ளே வரும்போது குடிச்சிட்டு தான் வரணும், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. ரவி வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவான். பட் அவன் கேட்காம கம்பல் பண்ணுவான்னா ஷாலினிக்கு செம்மையாக கோவம் வந்துடும். ஒரு பலாருன்னு ஒரு அரைவா அந்த சத்தத்தில் எல்லாருமே நின்றுவாங்க டான்ஸ் ஆடுறதுலேருந்து. தென் நிஷாவும் பாப்பா, சிவாவும் வந்துடுவான். என்ன எங்கே பிரச்சனை, என் ஃப்ரெண்டை ஏன் அடிச்சா அப்படின்ற மாதிரி. உடனே ஷாலினி உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன், என் பெர்மிஷன் இல்லாமல் அவன் என்னை தொட்டுட்டு என்னை ட்ரிங்க் பண்ண சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். இங்கே நிஷா இவ தான் சிவாவா அப்படின்னு பார்த்துட்டு தள்ளி விட்டுருவான் அந்த போலி சிவாவை. அப்போ வெயிட்ரு கொட்டிடுவான் ஜூஸை. சாரி கேளுன்னு சிவா சொல்லும்போது ரவி சாரி தானே, நான் சொல்லிக்கிறேன், விடுங்க, அவங்கள விடுங்க, எல்லாம் டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கலைச்சிருவாங்க. எல்லோரும் போயிடுவாங்க. தென் ஷாலினி கேட்பா, நீ ஏன் சாரி கேட்ட அப்படின்னதும் உங்கள் அப்பா எதுக்கு என்ன விட்டாங்க, உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வரதுக்கு தானே, அதனால தான் பிரச்சனை வேண்டாம் நான் சாரி சொன்னேன். இப்போ அவங்களுக்கும் ஓகே உனக்கும் ஓகே, பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சமாதானப்படுத்திட்டான். தென் மற்ற கசின்ஸ் வந்திருப்பாங்க இல்லை, பிரதீப் தேவாலாம். பிரதீப் கிருத்திகாவை நினச்சே ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அப்போ தேவா சீரப் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த நேரம் தான் அந்த பாட்டியோட ஹெல்ப்பர் வந்திருக்காங்க அப்படின்றத அவன் பார்த்துருவான். பார்த்துதான் அவங்களுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஆல்கஹால் ஊற்றி விட்டுருவான். தென் இங்கே சிவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்திருப்பான். அந்த நேரம்னு பார்த்து ஷாலினி வாஷ்ரூம் கேட்கும்போது வெயிட்டர் இந்த ரூமுக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஷர்ட் இல்லாமல் ஷாலினி சிவாவை பார்த்துருவான்னா உடனே இங்கே யாருக்குமே டீசன்சி இல்லைன்னு சொல்லிட்டு ஷாலினி கத்த ஆரம்பிச்சிருவா, ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு. தென் அதுக்கு சிவா நீ தான் என் பெர்மிஷன் இல்லாமல் என் ரூமுக்கு வந்த. இங்கேயும் ஒரு சண்டை. நான் ஷாலினி சொல்வா, அந்த வெயிட்டை தான் அனுப்பி விட்டான், எனக்கு ஒன்றை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஷாலினி கோச்சிட்டு போயிடுவாள். தென் நிஷா சிவாவை தேடிட்டு வெயிட்டர்கிட்ட கேட்பேன், எங்கே அவனோட ரூம் எங்கேன்னதும் ரூமை காட்டுவாங்க. பார்த்துட்டு நீ ஏன் என்கிட்ட போய் சொன்னேன், நீ தான் சிவான்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னதும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பாட்டியோட ஹெல்ப்பர் இருக்காங்களா சசி, அவங்க பார்த்துட்டு நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இங்கே நிஷாவும் சிவாவும் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. இவன் இங்கிலீஷ் படம் பார்க்க தேவையில்லை, உனக்கு நல்லாவே தமிழ் புரியுது அப்படின்ற மாதிரி சும்மா டாக் பண்ணிருக்காங்க. அப்போ நிஷா ரவி ஃபுட் எடுக்கிறத ஒரு மாதிரி பார்க்குறா. அங்கே புஃபே இருக்குமா, அதெல்லாம் நிறைய ரஃபி எடுத்துப்பான், அதை பார்க்குறா. இப்போ ஷாலினியோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே பாலகிருஷ்ணன், அம்சவேணி, அப்புறமா பத்மாவதி ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் தெரியுது பாலகிருஷ்ணன் ஷாலினியை பற்றி பேசுகிறா, பாட்டி நிஷாவை பற்றி பேசுகிறா அப்படின்னு. ஏமா இப்படி பண்ணுறீங்க, ஷாலினி தானே ஃபஸ்ட் பண்ணால், அவளுக்கு தான் பண்ணணும்னா பாட்டி அவள் ஓன் ரத்தம் இல்லை, அதனால நான் நிஷாக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன், நீ என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது, நிஷாக்கு தான் இந்த பையன், நான் நிஷாக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.